ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு தான் ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்தீங்கன்னா மீனாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மீனாவே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மீனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்துமே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே போயிடுறாங்க. இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க பேசலனாலையும் முத்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னே சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா மனோஜும் இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே கடைக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்த 2 பேருக்கும் வேலை போட்டு கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேடி ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக அங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்கிற சாப்பாடை இவங்க சாப்பிட்டுட்டு காரம் தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி, நீ ஒரு நிமிஷம் கூட அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு நீ இந்த வீட்டிலேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர காரத்தோட எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா என்ன வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கல் நெஞ்சு கரையாக இருக்கிறாரு பாருங்க. அவங்க என்னை பார்த்தும் எதுவுமே பேசாமல் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வித்தியாவும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிவு பண்ணுறாங்க. முத்துக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அங்கே ரோகிணிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோகிணிக்கு என்ன நிலைமைனே சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வித்தியாவும் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துக்கிட்ட எல்லா விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அங்கே முத்துமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் இப்போ தெரியுமே எல்லாருக்கும் அங்கே மீனா இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அருமை எல்லாம் பெருமை எல்லாமே தெரியும். இப்போ நீங்களே தான் அவளை வேலைக்காரின்னு சொன்னீங்கள, இப்போ வேலைக்காரி வந்து சமைச்சு போட்டால, இப்போ எப்படி நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா வாயை மூடுறா, உன் புராணத்தை நீ அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா வாயை அடிச்சிடுறாங்க. இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா எது சொன்னாலையும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டுக்கிற மாதிரியே தெரியல. இப்போ மீனாவை நீங்கள் எவ்வளவோ திட்டுங்க, ஆனால் அவள் என் பொண்டாட்டி, நீங்கள் ஏன் முன்னாடி நீ மீனாவை நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.